எல்லாருக்கும் வணக்கம். நானும் 10 வருஷமா பணமாட்டில் தான் நடிச்சிருந்தேன். அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சின்ன வருத்தம் ஆகிப்போச்சு. அதனால நான் நின்றுட்டு கம்பெனிக்கு போயிருந்தேன். காட்டுறம்பாக்கம் போய் செஞ்சா எல்லாமே வந்து ஐயோ முருகேசா நீயா அந்த வேலைக்கு வந்த, நீ நடிக்காதா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் ஓனரும் பார்த்துட்டு நீ வேணா போய் நடி, என் புள்ள பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதோடு வந்துட்டேன். வர்ற வழியில் இவங்க தச்சையில் வந்து மாட்டினாங்க. என்னன்னு கேட்டால் நான் கம்பெனி தான் போகிறேன், எங்கேயும் போகலன்னு கேட்டேன். சொன்னேன் இல்லை நான் கொடுக்குறேன், நீ வாங்க நடிங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க. இவங்க கூப்பிட்டு கொடுத்தா இவங்களால வந்து நடிச்சுக்கிறேன். மன வருத்தம், அதனால் போகல. இதில் வேறு எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. இப்போ ஜனங்க என்ன நினைக்குது, பணம் அதிகமாக கொடுக்குறா இருக்குது, அதனால தான் முருகேசன் அங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களே என் மேலே கோச்சிக்காதீங்க. இனிமேல் இதில் தான் நடிக்க போகிறேன். அந்த சேனலில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனல்லையும் ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நானும் செஞ்சுக்கிறேன். ஆனால் அழகேசன் அதில் முருகேசன், இவ்வளோ தான் வித்தியாசம். வேறு எந்த வித ஃபால்ட்டு கிடையாது. பன் டைம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என்ன காக்கா மூக்கா முதலாளியா கம்முன்னு பின்கை கேட்டு மாதிரி நின்னுங்கிறா? அழகேசா எப்படிங்கிற? நல்லா இருக்கிறியா? என்ன இந்த பக்கம் காத்து அடிச்சுட்டு உனக்கு? என் பக்கம் எங்க காத்தடிக்குது, உன் பக்கம் தான் காத்தடிக்குது. அதனால தான் தேடி வந்தேன் உன்னை. அழகேசா வெள்ளிக்கிழமை தேடி வர? ஏன் முதலாளியா உன்னை பார்த்துனா 4 கிழமை குச்சின்னு வருவாங்க, என்னமோ நின்னுங்கிறியான்ட்டு வந்தேன். என்னப்பா என்ன விஷயத்துக்கு தேடி வந்திருக்கா? முதலாளியா இந்த மணியை உத்து பார்த்துருக்கா, ஒரு கால் பள்ளங்கன்னு ஓடி 10 போறியானுமோ, அதனால கேட்கலான்னு வந்தேன். நான் பழத்துக்கு போகணும்னு ஒரு ஆசையா? எனக்கு அந்த ஆசை இல்லை, உன் பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஆசை. என்னப்பா சொல்ற? உன் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா சேர்த்தா நம்ம சொத்தை பாதி பாதியாக விற்று எடுத்துக்கலாமே, அவர் சாவலியே, அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டாரா உயிரோட இருக்கும்போது அப்படின்னு நினைக்குதுங்க. ஐயா வெள்ளம் துண்டுற ஒருத்தன் விரல சப்புற ஒருத்தனா? நான் கஷ்டப்பட்ட சொத்தி அது அவனுக்கு தீங்கணுமா? யாரு? உன் பிள்ளைங்க தானே. நான் ஊழக்கிற பிள்ளைங்களா கொடுக்க போறேன், உன் பிள்ளைங்க தானே கொடுக்க போறேன். என் பிள்ளைங்க இது வரைக்கும் எச்சு தண்ணி ஊற்றிருப்பானுங்களா? ஒரு புடி சோறு போட்டுருவானுங்களா? இல்லை நல்லது கெட்டது என்ன வந்து பார்த்துருப்பானுங்களா? நீ உங்கள் ஒப்பனுக்கு என்ன பாவம் பண்ணிங்களா அதே மாதிரி உன் பிள்ளைங்க உனக்கு பண்ணுது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ஆனாலும் சரி என் சொத்து அவனுங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்ன ஆட்டம் ஆனானு தெரியுமா? பொண்டாட்டி பேச்சுக்கின்னு கலக்காணி மன்ற மாதிரி பொண்டாட்டி பக்கத்திலே படுத்துக்கினானுங்க. அப்பன்னு என்ன எதுன்னு கேட்கல. வீசமுகம் அது எங்கேயுமே நடக்கத்தானே, அதன்மா புதுசா விளக்கம் பண்ணி கிடக்குறியா? இல்லை என் போல குத்தம் பண்ணான் பிச்சியா சொல்லிங்கிறேன். அவனுக்கு ஒன்றும் அந்த பிச்சு கிடைச்சா அவன் எப்படின்னா போறான், அத்தை பையனுமா பேச்ச சொல்லிக்கிறியா? அழகேசா இந்த சொத்தெல்லாம் வித்து துண்ணு மிச்சம் மீதி இருந்தா தான் என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். ஆடாப்பாய் 2 புள்ளி வச்சு இந்த வார்த்தை சொல்றிய, இது அடுக்குமா? நீ சொர்க்குலோகம் சேர மாட்டான், நரகுலோகம் தான் சேருவேன். ஏன்னு கேட்டால் மிச்சம் மீறி அவன் கடா சொன்னான்ற. அவன் சோறு போடுறான், அவன் சோறு போடாத அப்பள பிரச்சனை. ஆனால் நீ பேச தகாது. அழகேசா இப்போ என்னதான் சொல்ல வர? காக்கா முக்கா இப்போ நீ இந்த இடத்தி மட்டும் வித்துனாவ நீயும் சந்தோஷமா இருக்கும், உன் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கும். இது நீ வித்தா போதும். ஏப்பா இந்த இடத்த நானே வித்தலாம் தாமா நினைச்சிருந்தேன். ஆனா நீ கரெக்டா சொல்லிட்டப்பா. தெரியும் இந்த அழகேசன் சும்மா வரமாட்டான். அழகேசன் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். நீ இப்போ இதை விற்கிற சந்தோஷமா இருக்கிற பாத்தியா? கவுளி சொல்லுது கரெக்டாக இருக்கும். கெவுளி கத்துல நான் தான் நாயை கூட்டிருந்தேன். பெரிச்சாலி காரியத்துக்கு எடுத்துன்னு கரெக்டாக வந்து நிற்குதா? தோசைகள் முஞ்சே யாரை பத்தி பெரிச்சாலின்னு சொல்ற? நீ ஏன்டா இப்போ வந்தா? நான் தான் இடம் நான் பேச வரேன், ஒண்ணுக்கு நான் இருக்குது. அழகேசா யா பேர அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போற? யோ அதுங்கிட்ட நான் சண்டைக்கு போவா? தக்காளியா ஏன் இங்க வந்தா? அம்மா கறி குழம்பு வச்சுது. அப்படியா? நான் அப்படியா கறி குழம்புக்கு ஆசைப்பட்டு வீட்டுக்கு வந்துட போறேன். அம்மா விஷதிச்சு வச்சிருப்பது, அதனால சொல்ல வந்த வாய். சோத்துல விஷம் வச்சிருப்பாளா? பாத்தியா? யோ உன் மருமோ விஷம் வச்சு சாவடிக்கு ரெடியா கராயா? அதுதாம்மா நான் ஒதுங்கி போறது. எந்த விஷயத்துக்கு நான் கலந்துக்கிறதே கிடையாதுப்பா. யோ இப்ப சொல்றியா? நீ வித்து சந்தோஷமா சாப்பிட்டு சாவியா? எதனா மிச்சம் மீதி இருந்தா எடுத்துக்கோங்க. அழகேசா நீ சொல்றதுதான் கரெக்ட். அப்படி வா வழிக. அழகேசா இந்த இடம் எவ்வளவுதான் போவோம்? மிஞ்சி பார்த்தா ஒரு 8 லட்சம் இல்லை 9 லட்சம் போகும். என்னப்பா கம்மியா சொல்ற? இது 3 கிராண்ட் இடம்பா இது. இருக்கட்டும், 3 கிராண்ட் நிலமாவே இருக்கட்டும். ஆனா இருக்கிறது இது பள்ளமச்ச 8 லட்சம் ரூபாய்க்கு மேல
ரூபா போகும். என்னப்பா சொல்ற? இதே மண்ணு கொட்டி ரொப்பத்துக்கு அந்த 8 லட்சமும் ஆகலாம், இல்லை 7 லட்சமும் ஆகலாம். அந்த அளவுக்கு பள்ளம் இது. வாங்குறவன் என்ன பண்ணுவோம்? நல்ல பாட்டியே கொண்டாப்பா, பேசி முடிச்சிடுவோம். அப்பா வந்த காரியம் சக்ஸஸ் ஆச்சு. இந்த காக்கா முக்கம் தலையில் முளக்க அரிசாச்சு. காக்கா முக்கா இங்கேயே இரு, போய் உடனே கிராக்கி கொண்டாடுறேன். இன்னைக்கே பேசி முடிச்சிடுவோம். சரிப்பா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா, இட்டு வாப்பா. சரிப்பா. ம், யாரை பிடிக்கிறது? காஞ்சான் ஏடா கடாய் மண்டியா, அப்பனும் புள்ளி எங்க கிளம்பிட்டீங்க? டேய், அவனுங்களே எங்கேயோ ஒரு நல்ல காரியத்துக்கு போவானுங்க. நீ எங்கே போனேன்னு கேட்டால் அந்த காரியம் விளங்குமா? நீ கூட இருந்தால் எனக்கே விளங்க மாட்டேங்குது. அவனுங்களுக்கு என்ன ஆக போச்சோ? மனே, இந்த ஊர்ல எவ்வளவு தேவையில்லடா என் பேரு கிடைக்கிறதுக்கு. நீ ஒரே ஒரு ஆள். எது காஞ்சாங்கிறது நல்ல பேரா? ஏடா காஞ்சேன், உன் மகன் சொன்ன மாதிரி நல்ல காரியத்துக்கு தான் போறோம். போச்சு, நீ வாயை தொடங்கினாலே எதுவும் விளங்காது. இதில் தும்பி வர போயிட்டியா? இனி அவங்க போகிற காரியம் விளங்கின மாதிரி தான். மகனே, நானா தும்பல்றா, அதுவே தானா வருது. இந்த இருமலி விக்கல் எல்லாம் தானாக வரும். ஆனால் அந்த அறிவு மட்டும் சொல்லி கொடுத்தாலும் வராது, தானாகவும் வராது. அப்ப நான் அப்படி வையலாமால? ஏலே, அப்பனதாலே வையக்கூடாது. ஏடா தற்குறி, இவங்கிட்ட ஏன்டா நின்று பேசிட்டு இருக்க? வாடா போலாம். ஏ கடாய் மண்டியா, என் பையன் என்னமோ வழியறான்னு சொன்னேன், உன் பையன் என்ன உன்னை குழையிறானா? ஏலே மானத்தை வாங்கி புட்டியல என்னால. ஏடா உனக்கே எதிரா மானம், வாடா சில்லற பையில. இருடே, ஒரு சேதி கட்டு போனே. என்னடா கடாய் மண்டியா, என்ன செய்தி கேட்க போற என்கிட்ட? ஏடே காஞ்சா, ஒரு இடம் பார்க்கணும்டா வீடு கட்டதுக்கு. ஏ கடாய் மண்டியா, கரெக்டான ஆளுகிட்ட தான் வந்திருக்கிற. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க இடம் பொருள் ஏவல்னு? பில்லி சுனியத்தை விட்டுட்டா அதையும் சேர்த்துக்க. என்ன மகனே சொல்ற? ஆமாண்டா, அவன் கேட்டது என்ன, நீ சொல்றது என்ன? இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லாத விஷயம்னு சொல்லிட்டு நம்ம சம்மந்தம் இல்லாம போயிட முடியுமா? சம்மந்தம் இல்லாத விஷயத்துல சம்மந்தத்தோட பேசினாதான் நமக்கு ஒரு சம்மந்தம் வரும். ஏடே காஞ்சா, கரெக்டா சொன்னீடே. என்னடா காஞ்சா மகாநாடு பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறீங்க? எதனா எலெக்ஷன் நிற்க போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கடாய் மாண்டியன் வீடு கட்டணுமா, அதுக்காக ஒரு மெனை பார்க்கணுமா, அந்த மெனைக்காக போயிட்டு இருக்கிறான். அதான் எங்களை கேட்டால் நாங்கள் சொல்லிட்டுக்கிறோம் பதில். மெனா பார்க்கணுமா? அது ஏன்டா உங்களை சொல்லிக்கிறான் கடாய மாட்டியா? ஊருக்குள்ள பெரிய மனுஷனாக்கா 4 பேர் கேட்க தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி அவனுக்கு. அதுக்கான நாய்க்கு நரம்பு தெளிச்சு ஆடின மாதிரி ஆடி கிடக்குறான். டேய், ஏன்டா கீழே கிடக்குற அசிக்கத்தை எடுத்து அக்கல்ல வச்சுக்கலான்னு பார்க்குற? இடம் இருக்குது சொல்றீங்களா மாட்டீங்களா? டே சொல்றேன், சண்டே மண்டே. இடே அழகேசா, என்ன கலாய்க்கிறியா? டே ஆமாண்டே, உன்னை கலாய்க்கிறேன். டேய் அழகேஷா, இன்னும் அவனை மாரி பேசி மெமிக்கிரி பண்ணிட்டு இருக்கிற. என்ன பேச வந்து பேசிட்டு கிளம்பு. டேய், அப்பனும் புள்ளி உங்களுக்கு என்னடா தெரியும்? நீங்களே ஒரு பிறகா பசங்க, அடுத்தவங்களுக்கு நீங்கள் விவகாரம் சொல்லிவிடுங்களா? நீங்கள் இதுக்கு தான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன், என் கூட வராதன்னு. இப்போ பார்த்தியா அவன் சொன்னது? பிஞ்ச செருப்பு பீல தொட்டு அடிச்ச மாதிரி இருக்குது. போ. எடே கைலாசா, கரெக்டா சொன்னீடே. இவங்கடா ஸ்ப்ரே வாங்கின விட அதிகம் ஸ்ப்ரே பண்ணிட்டான். ஏ கலாய் மண்டியா, சிரிச்சது போதும் வாடா. உனக்கு என்ன அருமையான இடம், 30 லட்சம் சூப்பர் இடம் வாங்கி தரவா? அழகாசா வர மாதிரி தெரியுது, ஏதோ வெயிட்டான பார்ட்டி புஷ்டாம் போகுது. வாங்கப்பா. ஏன்பா காக்கா மூக்கா, என்ன அப்படியே ஆனு பாத்துக்கிறியா? பாப்பா அழகாசா, உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா நெட் கேஷ் நீ பத்திரம் கொடு, இப்பவே பேசி முடிச்சிடலாம். சரி அழகாசா, அதுக்கு என்ன முடிச்சிடலாம். என்னடே இடத்த முடிச்சிடலாமான்னு சொல்றீங்க? இடத்துல வில்லங்க எதுவும் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா அழகேசா? மண்டியம் 50 லட்சம், இது 30 லட்சத்துக்கு பேசிக்கிறேன். வாயை வச்சு கம்முன்னு இருந்தனா கம்மி ரேட்டுக்கு முடிச்சு தரையா? சும்மா லடாத. இல்ல நீ சொன்னது சரிதாமலே. அது யோ காக்கா மூக்கா, பத்திரம் ரெடியா இருக்குதா? அதுக்கு இல்லப்பா, எல்லாமே ரெடியா இருக்குதுப்பா. கிளீனா பேசி முடிச்சிட்டேன். அவனுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல தர மாட்டினானுங்க. டேய் மெயின் ரோடுடா, இந்த இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி 10 லட்சத்துக்கு முடிச்சுக்கிறேன். ஏன் அழகாசா, ஒரு 15 லட்சம் கேட்கலாம்ல? ஓ, அவன் ஒத்துக்க மாட்டேன்றாயா? இந்த பள்ளத்துக்கு எத்தனையோ லட்சம் வைக்கணியா, மோடு கட்டி ரோடு வரைக்கும். அது தெரியாத பேசிக்கிற. இது கொடுக்குறானா? ஓகே, முடிச்சுக்கோ. சரிப்பா, வித்துருப்பா, பரவாயில்ல. நான் காசி ராமேஸ்வரம் அந்த பணத்தை எடுத்துன்னு போறேன்பா. சரிப்பா, நான் போய் பணம் வாங்கிட்டு வரேன். நீ இங்கேயே இரு, நீ வந்தனா குறைச்சிக்குவான். அதனால தான் சொல்கிறேன், நான் போய் வரேன். சரிப்பா. டேய் கிளீனா நான் பேசி முடிச்சிட்டேன். அதனால 50 லட்சம் அது கம்மி கொடுக்க மாட்டேன்டானே, நான் என்ன பண்ணேன்? அழகேசா, இந்த இடத்துக்கு 50 லட்சம் மாடே. பித்தளை குடம் மண்டியா, நான் பேசி முடிச்சிட்டேன்டா. 30 லட்சம் அது கம்மி இல்லைன்ட்டேன். இப்பவே முச்சதான் ஆச்சு. இல்லைன்னா இன்னொரு பார்ட்டி நோய்ஞ்சா 50 லட்சம்னா 1 கோடி அப்படின்னுவான். பழம் ரெடியா இருக்கு. எடுறா பணத்தை.
சூப்பர். பத்திரத்தை கொடு, அப்புறம் இதை பேசிக்கிடுவோம். வச்சிரு இதை. கடாய் மண்டியா, நான் பணத்தை எடுத்து இப்படி காட்டினேன், திருப்பி அவங்களே குதிட்டியா? டேய் ஒன்றும் வாங்க போறியா இல்லை நான் போயிடுவேன். அழகேசா, பத்திரத்தை பார்த்துட்டு தான் பணத்தை கொடுப்பேன். ஐயோ இவன் என்ன பெரிய இம்சையாகுதே. சரி இரு, நான் பத்திரத்தை வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வா. ஐயோ காக்கா மக்கா, அவனோட போராட்டத்துக்கு இது பாரு பெரிய இம்சையா போச்சு. அவனுக்கு 8 லட்சத்துக்கு மேலே எனக்கு வனான்றானுங்க. அதெல்லாம் முடியாதுடா, 10 லட்சம் தான்டா, இல்லைன்னா போங்கடா அப்படின்னு போராடி வந்துக்கிறேன். முதல்ல பத்திரத்தை எடுத்துன்னு வா. முடிச்சிட்டேன். ஏன் தக்காளி, என் பேரா, டேய் அந்த பீரோல போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாடா. பணம் கரெக்டாக இருக்காடே. எல்லாம் கரெக்டாக இருக்கு. அப்புறம் எதுவும் வில்லங்க இது இருந்தா பார்த்துக்கிட்டு தான்டா கொடுக்கணும். நீ வச்சிரு. சரி சரி. யோ இந்தாயா இது என்னதியா இது? தக்காளி கொப்பட போல முந்திரி கொட்ட மாதிரி இருக்காத. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு. தாத்தா தானே, அப்படி பேசக்கூடாது. நீ போக போக பெரிய பிள்ளைனா நல்லவனா இருப்ப. டேய் போடா, நான் விளையாட போறேன் போடா. அப்பா முதல்ல அந்த பத்திரத்துக்கு போய் பணம் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, இந்தாப்பா. டேய் இதில் எதுனா வில்லங்களுக்குதாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போப்பா. ஓகே இந்தாப்பா, எதனா வில்லங்களுன்னு சொல்லிங்க, பார்த்துக்கோ. பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு தரேன். இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குடா. நீ ஒரு தடவை பார்த்துக்கோடா. சரி, கூட பணத்தை பதட்டப்படாத, பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஆ சரி குடுப்பா, நீ பார்த்துட்டு இல்லை அப்புறம் நீ பார்த்தானா உன் புள்ள பார்த்தானா குடு. ஏப்பா நிறுத்துப்பா. ஏண்டே என்னடே? ஏப்பா இல்ல மீச முக்கன் இருக்கு, அவர் பேர் காக்கா முக்கன்ல. மீச முக்கம் இருக்குது, காக்கா முக்கம் இல்லையா? என்னப்பா சொல்றா? யோ இங்க பாரு, மீசை மூக்கன் அவருக்கு சொந்தமான இடம். ஏன்பா மீச மூக்குன்னு இந்த அண்ணா, காக்கா மூக்குன்னு இந்த அண்ணா, ஆக மொத்தம் மூக்குன்னு இருக்குல்ல? அடே அதுக்காக அடுத்த மனையை நாங்கள் வாங்க முடியுமாடே? ஐயோ பாயிண்ட்டை பிடிக்கிறாங்களே. சரி இப்படி கொடுங்க, நான் போய் வாங்கிக்கணும் வரேன். என்னையா இது உன் பேர் இல்லாத மீச மூக்குனுக்குதா? யோ அது என் தம்பி பேர் தானேயா? உன் தம்பி இதே வித்து பணத்தை அவங்ககிட்ட கொடுக்க போறேன். ஆனா அவரை முதல்ல சொல்லிட்டு ஏன் அப்படி பண்றீங்க? அழகேசா, நீ ஏன் கோவப்படுற? எது சொன்னாலும் என் தம்பி கேட்பான். இங்க ஒத்துக்குவான். தாயா புள்ளையா இருந்தாலும் வேற, நீ சொல்றத அவன் கேட்பாங்களா? என்ன நம்ம இடத்துல மீட்டிங் போட்டுருக்காங்க, இவன் கையில் பணம் இருக்கு, அவன் கையில் பத்திரம் இருக்கு. என்ன வரான் நமக்கு தெரியாத அண்ணன் இடம் வைக்கிறானே. காக்கா முகனே என்ன வர இங்கே பஞ்சாயத்து நடந்துருக்கு? தம்பி நம்ம இடம் சும்மா தானே இருக்கு. அவனுக்கு ஒரு 10 லட்சம் வித்துட்டேன். அதுக்கு ஆளுங்க 5 லட்சம் எடுத்துக்கலாம் தான்ப்பா ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏப்பா இந்த இடம் யாரை கட்டு வித்த? நீ இந்த இடம் ஏன் பேர்ல இருக்கு, எப்படி நினைக்கலாம்? தம்பி என்ன பார்த்து அப்படியேப்பா கேட்குறேன். அப்பா செத்தம்பர் என்ன சொன்னாரு? தம்பி நல்லா வச்சு காப்பாத்துன்னு. ஏப்பா ஒரு சோறு ஒரு கையை போட்டு ஒன்று வளர்த்துனப்பா, நீ அப்பா பேசுற? ஆமா, ஒரு சோறு ஒரு கறி ஊட்டி வளர்த்த, மற்ற பொண்ணு நீ தான் தின்ன. இந்த இடம் ஏன்னு இருக்கு, இதையும் வித்துங்கிறான் பாக்குறியா? கேட்காதல கேக்குறியாடா? நீடா படுபாவி, அண்ணனே கேக்குறியாடா? நீ தம்பியாடா? இனிமேல் என் இடத்துல காலை வச்சேன், காலை வெட்டி விடுவேன். விட்டியா? வெட்டாம தம்பியா இடம் ஏன் இடம் விற்க வர அவ்வளவு? யார கட்டு வித்த நீ? 5 வயசு போனா அண்ணன் தம்பி, 10 வயசு ஆச்சுன்னா பங்காளி. நான் ஊட்டி வளர்த்தேன், நான் ஓட்டாத வளர்த்தலாம் ஆகாது. உனக்கு ஒரு பாகம் அவனுக்கு ஒரு பாகம் ஆச்சு. அந்த ஆள் என்ன நினச்சான், நம்ம தம்பிக்கு தானே நம்ம சொன்னா கேட்பான்னு அந்த ஆள் சொன்னான். அந்த கதை தேவையில்லை, நான் சம்பாரிச்சு நான் வாங்கின இடம் இது. ரைட்டு. எங்க அப்பா கூட கொடுக்கல, எங்க அப்பா கொடுக்கல, எங்க தாத்தா கொடுக்கல. மூஞ்சி பார்த்த தேத்து நீ வாங்கியிருப்பீங்க. இந்தா புடி, நீங்க அடிச்சிங்களோ பிடிச்சோ எனக்கு தெரியாது, என்னால விடுங்க. இனிமேல் இந்த ஏரியா பக்கம் வந்துடாத. நாய் கடிச்சுக்கிற மாதிரி கடிச்சுக்கிறாங்கடா. இருக்கும் போது கடா பத்திரமா வீடா பணத்தை. சரிப்பா சரிப்பா சரிப்பா. ஏம்பா அது ஒன்றும் சரிப்பட்டு வராதா, அது பல பிரச்சனை இருக்குதா. எனக்கு 1 லட்சம் ரூபா கொடுங்க. எதுக்குடே 1 லட்சம்? நாங்கள் தான் இடத்த வாங்கலையடே. டேய் நீ வாங்கினா வாங்க கட்டிப்போ. நான் உனக்கு இடத்துட்டு காட்டினல புரோக்கர் காசு 1 லட்சம் ரூபாய் கொடு. அழகேஷா, இதுக்கு 1 லட்சமாடே இது காட்டினதுக்கு? அதெல்லாம் கொடுக்க முடியாதுடே. அப்ப மண்டை ஒடிண்டே. காசு கொடுக்குறேன்டே, அந்த 1 லட்சத்தை எடுடே. இந்தாடே குடுடே. இந்தாடே நான் வரேன்டே. காசுடே ராமன்டே.